ஆயுத பூஜை முடிஞ்சவனே ஒரு காம்படிஷன் இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அந்த டைமில் நாங்கள் காம்படிஷன் பிஃபோர் 2 days என்ன பண்ணுவோம்னா லைட் ட்ரைனிங்ஸ் பண்ணுவோம். பாடி வெயிட் ஜிம் வச்சிருக்கோம் ஓனா நாங்கள். ஸோ அன்றைக்கி பூஜை பண்ணுவோம். ஸோ நான் அன்றைக்கி ட்ரெடிஷ்னல் வேரில் இருந்ததுனால ஸோ அன்றைக்கி நான் ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நான் அப்படிங்கிறதுனால நாங்கள் அன்றைக்கி சாரியில் ஒர்க் அவுட் பண்ணணும். லைட் வெயிட் ட்ரைனிங் தானே பண்ணிடலாம். ஸோ அதை ஒரு வீடியோவே எடுத்தாங்க. நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் போஸ்ட் பண்ணோம். பட் அது கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. லைட் வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது நம்ம சாரியில் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் வந்து வாலிபால் பிளேயர் ஃப்ரம் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாலிபால் பிளேயர் நான். அத்லெட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஸ்கூல் டேஸில் வந்து பயங்கர ஹைப்பர் ஆக்டிவ் நான். அன்டில் காலேஜ் போகிற வரைக்குமே இன்ஜினியரிங்க்கு முன்னாடி வரைக்குமே நான் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவான ஒரு பர்சன் தான். எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் டான்ஸ் கரிக்குலம் எல்லாத்துலேயுமே இருப்பேன். ரவுண்டை பார்த்துனாவே நான் ஆட்டோமேட்டிக்காக போய் விளையாட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஸோ அந்த மாதிரி லவ்வில் இருந்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே வரும்போது லேட்டர் ஆன் வந்து ஹஸ்பண்ட் ஜிம் ரன் பண்ணோன்னே எனக்கு அது இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபிட்னஸ் ட்ரைனராக ஆயிடலாம் நம்ம. ஏன்னா இதுவும் ரெலவென்ட் டு ஸ்போர்ட்ஸ் இல்லையா. ஸோ நம்ம இந்த ஃபீல்டில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நான் இதுக்குள்ளே வந்தேன். வந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் ஸ்டேஜ் பண்ணுற அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டோம். நான் ஜிம் ஹிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கும் போதே வந்து என் ஹஸ்பண்ட் ஜிம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். நீங்கள் ஜிம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா சேலம் பற்றி தெரியும் உங்களுக்கு. சிட்டி தான், பட் இருந்தாலும் இன்னும் வந்து கொஞ்சம் வளரணும், டெவலப் ஆகாமல் இருக்குது. ஸோ அங்கே நான் ஜிம் போகிறப்ப எல்லாரும் எப்படி பார்ப்பாங்கன்னா ரொம்ப ஆக்வர்டாக பார்ப்பாங்க, பொண்ணு ஜிம்முக்கு வராளா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கண்டினியூ பண்ண முடியாதா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நாங்கள் பண்ணவே இல்லை. ட்ராப் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா சொன்ன மாதிரி நாங்கள் ஜிம் தான் வைக்க போகிறோங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பண்ணோன்னே என்ன பண்ணோம், ஸ்டடீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே நம்ம இதுக்கு ரெலவெண்ட்டாக படிக்கணும், ஃபஸ்ட்டு சர்டிஃபைட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் நாங்கள் ஜிம் வந்து 2021 ஸ்டார்ட் பண்ணோம். அப்போலேருந்து நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே நாங்கள் வாட் எவர் வி ஆர் லேர்னிங் அதை அப்படியே நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா அப்படியே டிரைவ் பண்ணி வந்திருந்தோம். ஸோ அந்த மாதிரி அதை பற்றின அப்கிரேட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு பேரலி நாங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டார்ட் அப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த வார்ம் அப் செஷனாக இருக்கட்டும், இல்லை ஸ்டார்டிங் நம்ம ஒரு ஃபிட்னஸ் நம்மளோட பாடி மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒர்க் அவுட் பண்ணும்போது பாடியில் ஒரு வகையான பெயின்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ மசில் பெயின் இஸ் வெரி வெரி நார்மல் வரும். எனக்கு அது ஐ யூஸ் டு இட் பிகாஸ் நான் ஸ்போர்ட்ஸில் இருந்ததுனால ஐ யூஸ் டு இட். ஏன்னா எனக்கு பெயின் வந்து பெருசாக டாலரேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இட் பெயின்ஸ். ஏன்னா நான் அந்த டைமில் வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மற்ற ஒர்க்ஸ் இருக்குது, பாப்பா பார்த்துக்கணும், இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது ஒரு டாண்ட்ரம் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஐ டிட் இட். அந்த என்னென்னா நான் என்னோட ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பண்ணும்போது அந்த பேர்டன்ஸ் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. பட் அந்த பெயின் இருக்கும். பட் அதை டாலரேட் பண்ணி நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அம்மா அப்படின்னா ஒரு தியாகி, சாக்ரிஃபைசிங் மெட்டீரியல் மாதிரி தான் பேசுகிறாங்க, பார்க்கப்படுறாங்க. அதனாலே பொண்ணுங்க என்ன பண்ணிடுறாங்க, ஆஃப்டர் மேரேஜ் என்ன பண்ணிடுறாங்க, டேலண்டடாக இருந்திருக்கலாம், டாப்பராக இருந்திருப்பாங்க, நிறைய ஸ்கில்ஸ் கூட வச்சுருப்பாங்க. அவங்க கெரியரையும் ஃபேமிலி லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. என்ன ஆயிடுது, இந்த மாதிரி பேசுறதுனால என்ன பண்ணிடுறாங்க, அட் எண்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணிடுறாங்க, கெரியரை குவிட் பண்ணிவிட்டு ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு மைண்ட் செட்டில் இருக்காங்க பொண்ணுங்கள்லாம். எப்படின்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், குழந்தை பிறந்துருச்சு, அவள் லைஃபே காலிடா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படி இருக்கக்கூடாது, ஒரு நார்மல் ஆவரேஜ் பொண்ணு மாதிரி இருந்துடக்கூடாது. அன்டில் நம்ம ஓப்பன் அப் பண்ணாத வரைக்கும் யாருமே நமக்கு வந்து எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ ஐ ஓப்பன் அப் டு மை ஹஸ்பண்ட். நான் வந்து ஏதாச்சும் பண்ணணும், ஐ நீட் டு கிரியேட் மை இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அப்புறமா தான் அவர் சொன்னார், ஓகே நீ பண்ணு, ஜிம் பண்ண, இன்ட்ரெஸ்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்தார். ஸோ இட்ஸ் வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வே அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு எவ்வளோ பேர்டன்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் பேபி என்னால் அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னா உங்களாலேயும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளை நான் செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ நிறைய பேர் என்னை பார்க்குறவங்க எங்கள் ஏரியாஸில் எனக்கு வர கிளைண்ட்ஸ் எல்லாருமே எப்படிங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு 2 days அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. 3rd month அவங்க ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ஸோ ஐம் கிவிங் எ சேஞ்ச் டு த பீப்புள். அந்த மாதிரி ஒரு வீக்கர் வெர்ஷனான மாமா இல்லாமல் ஒரு வாரியர் மதர் மாதிரி நம்ம இருக்கணும். நம்மளால எல்லா டாஸ்க்கையும் ஹேண்டில் பண்ண முடியுது. ஒரு பேபியை ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணும்போது ஒரு 1 hour நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண முடியாதா? ஒரு ஹெல்த்தி மாம் தான் ஹெல்த்தி ஃபேமிலியை பில்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிட்னஸ் பண்ணலாம், கம்பேக் கொடுக்க முடியும்னு சொல்கிறேன். ஐ எம் எக்ஸாம்பிள் ஃபார் தட். நானுமே கல்யாணம் ஆகிட்டு ஸ்டில் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 7 month ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி தான் நானும் இருந்தேன். இட் இஸ் அ கண்டிஷன். மம்மி பவுச்சுன்னு சொல்லுவாங்க, டயாஸ்டரெக்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. லூஸ் ஸ்கின்ஸ் வந்துடும் நிறைய பேருக்கு. அதெல்லாம் ரீகோப் பண்ண தெரியாமல் அவங்கவுங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள இது பண்ணி டவுன் பண்ணி வீட்டில் அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. ஃபிசிக்கலி நம்மளோட அப்பியரன்ஸ் பண்ண உடனே பொண்ணுங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இன்செக்யூராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோன்னே குவிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு 1 or 2 weeks அந்த மாதிரி இருப்பீங்க. உங்களுக்குள்ள பாடி சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சுன்னா கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஸோ கிக் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி கம்பேக் பண்ண முடியாதுன்னு நினைக்க வேணாம். அந்த நெகட்டிவ் தாட்டை விட்டுட்டு பாசிட்டிவாக வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்.